கல்யாணம் வரக்கூடிய மார்கழிக்கு பிறகு அவன் மனசு மாறும். வெற்றியாக்கி தரேன். இந்த பிள்ளையை சரி பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார். அதே போல சென்னை மாநகரில் இருந்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க வாப்பா. என்னம்மா பையனுக்கு கால் வந்துட்டு வா. பையன் மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாசக்தி. யாரு நீ? ஆமா. அப்படியா? சரி. துலுக்கானத்தம்மன் ஒரு அம்மன் கோயில் வருது, எங்க இருக்குது? இருக்கோ? கால் வந்துட்டு வா. இரண்டு வருஷமாக வேலைகள் சம்பந்தமான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்கல. இடையில ஒரு இடத்துல போய் பதிவாகி அது சரியில்லாம மனது பாதிக்கப்பட்டாய். அதனால உனக்கு நிலையான வேலை 2026 3வது மாதத்தில் உனக்கு கிடைக்கும். கால் வந்துட்டு வா. வா. வேற என்னப்பா வேணும்? தாத்தாக்கு வந்து கொஞ்சம் இடம் சொத்து பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அடுத்த மாதத்துல பௌர்ணமியில முடிச்சு விட்டுருந்தேன். என்ன பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இந்தா நல்லா இருக்கு. வாமா. அதே சென்னை மாநகர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில இடைஞ்சல் இருக்கு, சரி பண்ண முடியலன்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்பா? இ சேவை மையம். வாங்க. கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. நின்னுக்கா வா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? சரி, ஓகே. அப்படியா? இப்பொழுது ஒரு 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழில வரவுகள் குறைவு. அதனால இது தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற மன வருத்தமும் குழப்பமும். இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவுமே நடக்கவில்லை. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். உன்னுடைய கிரக நிலைகளை ஜனவசியம் குறைஞ்சிருக்கு. இதை விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். லேசா உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டிய. நல்ல காலில் வந்துட்டாயா? எல்லாரையும் தான் ஏமாத்த மாதிரி என்னையும் மாடா. எவ்வளவு விவரமா இருக்கான். ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? 3 பேர். யாரெல்லாம்? ஃபீமேல்ஸ். சரி, யோக்கியனா நடந்துக்காடா, எல்லாம் வெற்றியா நடக்கும். இந்தா சிரித்து சிரித்து. கர்மசாமிக்கு என்னமா கல்யாணம் சம்பந்தமாக பேசி முடித்து மனக்குழப்பம் அடைந்தவர்கள் யாரு? வா. அழக்கூடாது. அழுதா அங்கேயும் நிடுக்கா. யாருக்கு பேசி முடிச்ச? கால் வந்துட்டு வா. அப்படியா? வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படிலாம் அங்க ஒன்றும் நடக்கல. செய்வன வீர கோளாறுலாம் ஒன்றும் நடக்கல. வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைக்கு நேரமான காலங்கள் வந்து குழப்பமானது. அதனால அவனுக்கு அந்த கல்யாணம் தடைபட்டதுக்கு காரணம் அதுதான். இதுக்கிடையில வயிற்றுல ஒரு பக்கத்துல வலியும் வேதனையும் உன் பையனுக்கு இருக்கு. கால் வந்துட்டு வா. ஏய், வரலாம், வா. பையன் நல்ல பையன் தானா? பிள்ளை நல்ல பிள்ளை தானே? நல்ல புரிஞ்சுக்கா. வயிறு சம்பந்தமான குறைபாடு இருக்கு, புரியுதா? மாத்தி தாரேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனந்தமா நடக்கும். இதோ இந்த பங்குனிக்குள்ள நடக்கும். சைஸ் போயிட்டு வா. கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? அப்படியா? வழக்கு யாருக்கு இருக்குமா? வழக்கு என்ன வழக்கு? என்ன வழக்கு? நில வழக்கு. கால் உனக்கு என்ன வழக்கு? அதான் பொண்டாட்டி பொருத்த வழக்கு யாருக்கு? உனக்கு. அடுத்த உத்தரவு உனக்கு. விவரம்
உட்காருப்பா. ஆ ஆ ஓகே. கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. பின்னாடியே ஒன்றும் இல்லையா, இங்கே இல்லையா, நீ கால் வந்துட்டு வாப்பா. என் தளபதியா புரிய மாட்டேங்கிற ஆத்திரம் என்ன நம்மளைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆ ஆ சரி ஓகே. உனக்கு பழக்கப்பட்டவங்களே உனக்கு எதிரியாக மாறி சில குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கப்பா. இப்போதைக்கும் கூட உனக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் மேல உனக்கு சந்தேகம் இருக்கும். அதனால இந்த வழக்குல உனக்கு வெற்றியை நான் வாங்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா சந்தோஷமா இரு, ஜெயிச்சுக்கா. இந்தா மகனே, ஆனந்தமா இருப்ப. போயிட்டு வா. வாடா. எங்கடா இருக்கா பொண்டாட்டி? நல்ல பிள்ளை தானே? பாதுகாப்பா தானே இருக்கா அவ வீட்டுல? காலைல வந்துட்டு வா. வெரி குட். அப்படியா? ஆ சரி ஓகே. அப்படியா? இப்ப அவளை சேர்த்து வைக்கணுமாடா? கண்டிப்பா வேணுமோ? வந்த பிறகு பிரச்சனையை உருவாக்க மாட்டியா? காலைல வந்துட்டு வா. தவறி போச்சே கனி. ஒரு கனி தவறி போச்சுடா. இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. சண்முகா. நல்ல பாட்டுப்பா, நல்ல பாட்டு. சவுண்ட கூட்டி வைமா. அருமையா இருக்கு. இந்தா மனம் கோணாமல் அவளை உன் பக்கம் வசப்படுத்தி இல்லறத்தில் இன்பமாக வாழ வச்சு தரேன். வேற என்னடா வேணும்? சொத்து பிரச்சனைக்கு 3 மாசம் டைம் இருக்கு. வெற்றி ஆயிரும் போ. கருப்பசாமிக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முயற்சி செய்து பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு? வாங்க. எவ்வளவு கொடுத்தக்கா? நிறைய 1 கோடி ரூபா கொடுத்துருப்பியா? கால் வந்துட்டோம். 10 லட்சம் கொடுத்தா பெரிய ஆள் தான். மனவேதனைகள் தானே காரணம். என்னப்பா உட்கார். யாருக்கு வேலை வேணும்? உனக்கு என்ன படிச்சிருக்க நீ? ஆ, அங்க பணத்தை கொடுத்துட்ட, நட்புல பணம் கொடுத்துட்ட. கால் வந்துட்டு வா. ஹவுஸ் கீப்பிங் சம்பளம் எவ்வளவு மாதம்? நீங்க யாரு? கரெக்ட். இவங்க அத்தனை பேரும் மெட்ராஸ். சுமார் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த பணம் உன்னை ஏமாற்றப்பட்டது. என்ன தேவையில்லாம நீ வந்து பணத்தையும் மனசையும் சேர்த்து பறி கொடுத்துட்ட. அந்த பணத்தை உனக்கு வாங்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா? இந்த அப்படி நடக்கவே செய்யாதுமா. பணம் தான் கிடைக்கும். நீ வேற இடத்துல வேலையை தேடு, ஓடு. கர்மசாமிக்கு நான் விரும்பின வாழ்க்கையை எனக்கு அடைய முடியல, மன வருத்தமா இருக்குன்னு ஒருத்தன் கேட்கிறான, யாருப்பா அது? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? நான் என்ன பேசுனேன், நீ என்ன கேட்டு வந்திருக்க? நான் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு கேட்டு வந்திருக்கான்னு கூப்பிட்டுருக்க. நீ எதுக்குள்ள வந்தங்க? வாப்பா நீ. நான் பேசுறத புள்ளி விவரமா துல்லியமா கேட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது முதுமையை தேடி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பள்ளியறை பெண்மனதில் குழப்பம் குழப்பம், பக்கத்தில் நீ இருந்தால் பிரச்சனை பிரச்சனை. என்ன சிரிக்கிய? உங்களுக்கு என்ன உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா மகனே. 7 ஆண்டு காலங்களாக வாழ்வில் தரித்திரம் பிடிச்ச நிலைகளும், தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான வாழ்க்கையும், நம்பியவர்கள் மூலமாக எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காத வாழ்வை நீ இப்பொழுது அனுபவித்து வருகிறாய். ஒரே ஒரு விஷயத்தில் செய்யாத குற்றத்துக்கு பழியேற்று நீ குற்றவாளிங்கிற நிலைகளிலும் இப்பொழுது தலைகுனிந்து இருப்பாய். கால் வந்துட்டு வா. உடைச்சிரு.
நான் வேற மைக் வாங்கிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னண்ணே? ஆ? இவ்வளவு உட்காரு. நல்ல இடத்த நல்லதா நிக்கிற நீ. இப்போ உனக்கு தேவை பணம். இந்த பணம் மட்டும் இருந்தால் பாதாள வரை பாய முடியும். அதனால தான் கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த பணம் உனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? கண்ண மூடு கேட்கிறேன் நான். ஓஹோ! இந்தா பணமும் ஒரு பெண்ணும் கிடைக்கும். 20,00,000 ரூபாய் கிடைக்கும். வாங்கிக்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நடக்கிறது சென்னையாக இருக்கிறது. குலதெய்வம் போல வணங்கக்கூடிய தெய்வம் சொல்லமாடனா இருக்கான். யார் யாது? சொல்லமாட சாமிக்கும் மெட்ராஸ்காரங்களுக்கும் என்னப்பா தொடர்பு? குலதெய்வம் சொல்லமாடனா? சுடலை மாடன் யாருக்கு? சொல்லமாடன். சொல்லமாட சாமி யாருப்பா? சொரிமுத்தையன். இது பாவநாசம் சொரிமுத்தையனா? வா. தூசி மாடன், கரடி மாடன், பண்டார மாடன், அங்க இருப்பான் தளவாய் மாடன். தளவாய் படசாமிலாம் இருக்காருல, பார்த்துருக்கேன். நீங்க கால் வந்துட்டு வா. யார் அண்ணன் தம்பியுமா? நீரும் நெருப்பு மாதிரி இருக்கீட. வாங்க பக்கத்துல உட்காருங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? வீடு கட்டித்தாரேன். சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். உங்களுக்கு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்கு வேண்டிய பணங்கள் உழைப்பாலும் லோனாலும் கிடைக்கும். 2 விதத்திலும் வாங்கித்தாரேன். பெற்றோரில் ஒருவருடைய உடலில் அடிக்கடி மன வருத்தத்துக்குரிய அளவுக்கு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுல ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தித்தாரேன். இப்ப நீங்க நினைக்கிற ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்துல முயற்சி செய்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்திருக்கீங்க. அதனால ஜாக்பாட் மாதிரி பணம் அடிக்கிறதுக்கு என்னடா வழி இருக்கு? அதுக்கு சுருக்கமான ரூட்ல எப்படிடா பணம் கிடைக்கும்? அப்படிங்கிற சிந்தனையில உன் மண்டை கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. என்னடே தம்பி? 7 7 டேடா. இந்தா உங்களுக்கு உழைப்பு, நேர்மையான உழைப்பு கிடைக்கும். அதுல உங்களுக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். இதோ செந்தமிழ் நாட்டிலிருந்து ஆந்திரா தேசம் வரை ஒரு நட்பு தொடர்பால உங்களுக்கு நல்ல வாழ்வு அமையும். என்னடா? இந்தா, ஆனந்தமா இருங்கப்பா. வெற்றி அடைங்கப்பா. கர்மதாமிசை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் பற்றி தொடர்புடையது யாரு? ஃபாரின் சம்பந்தமாக யாருப்பா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க நீ? ஒருத்தவருடைய கனி இருக்க. யார் அது? வெளிநாடு. என்னப்பா வேணும்? எந்த ஊரு? ஆமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னோட உடல்நிலையில எந்த கண்டமும் ஏற்படாது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு அமைச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். தெக்கப்பா. தெக்க எங்க? தெக்க எங்க? தூத்துக்குடி பக்கம் போன்னு சொன்னேன். அந்த வீட்டை நான் நிலையாக்கி வளமாக்கி தாரேன். தென் திசையில தூத்துக்குடி எல்லையில இடம் வாங்கி தாரேன். இந்த செம்மையாயிரு. சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி, ஓகே. புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டமான் புதுக்கோட்டை. சென்னையில 10 உத்தரவுக்கு மேல ஓடிடுதுலானே. 10 உத்தரவுக்கு மேல ஓடிடுது. தொண்டைமான் புதுக்கோட்டை, கணவன் மனைவி, ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். கால் வந்துட்டு வரலாம். வாங்கப்பா. உன் வீட்டுக்குள்ள நான் தானடா குலதெய்வமா இருக்கேன். அருள் வந்து
யாருக்கு அருள் ஆடிக்கிட்டே இருக்கும். உட்கார முடியாதா? வலி எடுக்கா? இந்த அப்படி உன் பையன் என் உத்தரவுல பிறந்தவன், அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிரும். இப்ப நீ என்னைய சொல்லி சில பேர்களுக்கு விபூதி கொடுக்க அது உனக்கு பலிதமாகணும். அப்படித்தானே விஷயம்? அது வேணுமா வேண்டாமா? கல்யாணம் முடிச்சு வை, நல்லா இருப்பான் உன் பையன். இந்தா வெற்றி உண்டு, இந்தா என்னை நினைச்சுக்கா, நினைத்ததெல்லாம் நடக்கும். அது உனக்கு சித்திரை மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ஆனந்தமா முடிஞ்சிரும். போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு வெளிநாடு சொந்தமாக முடிவெடுத்து வந்தவர் யார்? வாங்க. அடுத்து பிள்ளைகள் சொந்தமாக மனவேதனை பெற்று வந்த இஸ்லாமிய பெண்ணடியாள். என்னப்பா வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? சரி கண்ணமுடே கால் சொல்லலாம். பத்தொன்பதாம் தேதிக்கு மேல எல்லாம் தயாராயிருப்பா. இந்தா ஓடும், பணம் நிறைய கிடைக்கும்பா. வாங்க கால் வரலாம். என்னது பக்கத்துல அப்படி அப்படி நிக்க, முன்னால வந்து நிக்க. என்னமா வேணும்? உன் பையனை கொஞ்சம் அப்படி நின்றுக்காங்க. அக்காமார்களே அப்படி நின்று கொள்ளுங்கள். தலையிலுக்கு துணியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்ணமுடே பேய் உள்ள அச்சிரி பிச்சிரி கிச்சிரி. உன் பையனுக்கு தோல், புஜம், காலு, முட்டு போன்ற இடங்கள் உள்ள நரம்புகள் வெட்டு இழுதுக்கு. இது சனி பகவான் என்கிற கிரகத்தினால் ஏற்பட்ட வினை. அது நிற்குமாறு கேட்டேன். அது மாற்றி தெளிவாக உனக்கு அமைதிப்படுத்தி உன் பிள்ளைய காப்பாற்றித்தாரேன். அதே மாதிரி பொண்ணு சம்பந்தமான மன வருத்தம் உனக்கு இருக்கு. அதை மனத்தை மாத்தி உனக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தாரேன். அவ வாயை கொஞ்சம் அடக்கி தாரேன். வாங்க அப்படி. திருத்தணி. திருத்தணியா? உன் வீட்டுக்காரர் எங்க? என்ன செய்யணும் உனக்கு? ஒரு முறை கால் விட்டு வா. உன் புருஷனுடைய மனத்தை அளந்து பார்த்தேன். அவன் மனத்தை நான் அளக்கேன், அவன் மதுவை அளக்கான். குடிக்கான். அவன் உள்ளத்தை சீர்திருத்தி குடிக்க விடாம தடுத்து நிறுத்தினா போதுமா? வேற என்ன வேணும்? வீடை கட்டித்தாரேன், ஒரு வண்டியில என் பேரை எழுதிக்கா, உன் கடன் தீரும். அப்படி வெற்றி ஆயிக்க. நல்லா. அதே திருத்தணி எல்லை மகனை பத்தி கேட்க வந்தவங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாடைய உலகில். நீங்க திருத்தணியா? பொய் சொல்லிட்டு நிக்கிறது மாதிரி தெரியுது. தாலுக் தாலுக் நோ லுக். அதை நான் பார்க்கல, நீ வேணா பார்த்துக்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? சரி கால் வந்துட்டு ரொம்ப வேண்டாம், ஒரே வார்த்தை தான் சொல்ல சொல்லிருக்கு. என்னன்னு கேட்போம். மலர் கொடுத்தேன். உன் பையனுடைய மனசை போய் பார்த்தேன். உன் பையனுடைய மனசை போய் பார்த்தேன். கொஞ்சம் அலமோதிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அலைவான். கிரகங்கள் சரியில்லாம இருக்கு பிள்ளைக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலங்கள்ல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். அதே மாதிரி கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த பணத்தை கொண்டு வீட்டுல வை, பணம் சேரும், கடன் தீரும்.
அங்க தள்ளி இருக்கியா? 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கியா? காப்பாத்தி தரேன் போ. கருப்பசாமிக்கு யாருக்கெல்லாம் குழந்தை வர வேணும்? சபாஸ். வாங்க உட்காருங்க. சந்தோஷமா வாங்க. திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். என்ன மாத்திரைகள் எதுவும் சாப்பிடுதீங்களா? என்ன மாத்திரை? அதான் முழுங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாத்திரை சாப்பிடுதிய? எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்ல, வந்துட்டாங்க இவங்களை நம்ம கையில வச்சுக்கிடுவோம்ங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுங்கிற ரூட்ல உனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டுவாங்க. பிரச்சனை இல்லை, மருந்து எதுக்கு? நோய் இல்லை, மருந்து எதுக்கு? எதுக்குடா? வியாபாரத்துக்கு. எதுக்குப்பா? வியாபாரத்துக்கு. சும்மா விற்காம வாங்க போட்டுக்க முடியுமா? ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? சிவாய நம என்று ஒலித்ததுனால்தான் ஆதி சிவனை பற்றி நான் கூப்பிட்டேன். அந்த சிவனுடைய நிலையிலிருந்து உன்னுடைய ஏடுகளை எடுத்து பார்த்தேன். குழந்தை பாக்கியத்தில் புத்திர பாக்கியத்தில் சனி பகவானுடைய பார்வை தோன்றிய காரணத்தினால் கர்ப்பப்பையில் சில சமயத்தில் தோன்றி மறைவது போன்ற வலியும் சில தடைகளும் நாட்கள் தள்ளி போன குறைகளும் ஏற்படும். ஏற்பட்டிருக்கா? காலம் விட்டுவாங்க. அப்படியா? உங்க ரெண்டு பேருக்குமே மனநிலைகள் அடிக்கடி அலைமோதிக்கிட்டு மனநிலைகள்ல அமைதி பெற முடியாமல் சந்தோஷமா இல்லாத மனக்குறை உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வெறுப்பு வேதனையும் இருக்கு. என்ன வாழ்க்கை? உள்ள பிறந்தான பிறக்காட்டான இவ்வளவு காலம் முடிவெடுத்து ஒண்ணுமே நடக்கலையே, என்ன செய்ய போறோம்? அந்த ஆண்டவன் என்னைக்கு தாராள தரட்டும் அப்படிங்கிற ஒரு வேதனையில சலித்து கொண்டீர்கள். பக்கத்துல வாங்க. அதனால வெற்றி மாலை கொடுக்க சொல்லி உத்தரவு. பெண்மணியே, குளிக்கிற தேதி எப்பவும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை தேதி கலந்திருக்கு? வாட்? வரக்கூடிய 18. கண்ணை மூடு. இந்த விரல நீ பிடிச்சுக்கா. சிக்கனு பிடி, கண்ணை முடிக்கா. இந்த விரல நீ பிடிச்சுக்கா. கற்பம் ஜனனமாகும் சிவநேசன் என்று பெயர் வைக்கிறாய். இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை அறுத்து புளிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டுக்காங்கடா. எல்லாம் வெற்றியா நடக்கும். இந்தா பணம் தானடா உனக்கு தேவை. இந்தா நல்லா இருக்கு. போங்க, நீங்க வாங்க. வெற்றி மாலை என்ன செய்யணும் விவரம் சொல்லி கொடுறா. பாப்பா வச்சுக்கா. இந்த பக்கத்துல வா. 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இரு. வா. நல்லா இந்தாப்பா, நீ பேசி முடிக்கிற இடமெல்லாம் ஜெயமாகும். ஒரு 3 இடத்த கோல்மால் பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். சந்தோஷமா இருக்கு. எப்படி முடிச்சு தரேன்? கோல்மால் பண்ணி. ஏன்னா அப்படி பத்திரம் தான் உங்ககிட்ட போய் இருக்கு கையில. உண்மையா இல்லையா? வா முடிப்போம். போ. ஆமாடா, கேள்விப்பட்டேன். அவருக்கு உத்தரவு வரல. பௌர்ணமி கூட்டு வா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம். என்ன வரும்பொழுது சரக்கு கொண்டு வாடா. நீ குடிப்பியா? நல்லா இருக்குடா. நீ குடிப்பியால? கேஸு சில தண்ணி ராவாவே அடிச்சிருதிய, தப்பு இல்லையாடா? போயிட்டா பிறகு பேசுவோம். முடிக்கும் அவனை துட்டு. இப்படிதானே பணத்தை பூரா வேஸ்ட் ஆகுத தண்ணி அடிச்சு. போங்க 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 போங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ராணிப்பேட்டை பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி. ராணிப்பேட்டை. இடையில எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதனால இப்ப என் உடல்நிலையும் சரியில்லை. என் கடனை தீர்த்து தரணும் அப்படி கேட்டு வந்தாங்க. நான் ஒரு கிழவனை கூப்பிடுறது, நீ வந்து வாலிபம் விழுத. ஏய்
நான் ஒரு கிழவனை கூப்பிடுறேன்டா. நீ கிழவனால அப்போ? நான் ஒரு கிழவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வருவாரு பாரு. உட்காரு நீ. வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. கால் விட்டுட்டு வாங்க. இப்ப நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கீங்களா? இடையில உங்கள கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டுமா விரட்டி விட்டாங்களே. இப்ப நல்லா ஆயிட்டீங்களா? அதனால சமாதானம் ஆயிடுதா வண்டி? இப்ப ட்ராக் எல்லாம் நல்லா ஓடுதுலா? கால் வந்துட்டு வாங்க. கேட்கணும்லாப்பா நல்லா இருக்கியான்னு. உடனே சிரிக்கீங்களே. எதுக்கு சிரிக்கிய? உன்னுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். சொத்து சொந்தமான பிரச்சனையை சரி பண்ணி தரேன். வேற என்னடா வேணும்? சரியாயிரும். இந்த கனியை அறுத்து தேய்க்க சொல்லு. எல்லாம் வெற்றியாயிரும் நடந்துரும். போ. ஓகே. கணவன் மனைவி ராணிப்பேட்டை தோல் 18 சாலை நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். அப்படித்தானம்மா? நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். ஏகப்பட்டவர் பழகி பழகி பல லட்சத்தையும் கோடியும் விட்டுட்டான். ஆம்பளைகிட்ட விட்ட பொம்பளையும் உண்டு, பொம்பளைகிட்ட விட்ட ஆம்பளையும் உண்டு. நீங்க எந்த ரகம்? ஆ? சரி கால் வந்துட்டு வா. என்னடா செவ்வாய் சிரிக்க? ஏய் கஷ்டப்படுறியாடா? இல்லையே டெக்கனிக்கலா? கடன் முடுங்க பாப்போம். பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது. உடம்புல ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுது. அப்படி பேய் ஓட்டமா, நாய் ஓட்டமா, ஆவி ஓட்டமான்னு ஒரு சின்ன சந்தேகம் ஓடுது. இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ உட்காருடா. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம். என்ன இப்படி பாட்டா பாடுதேன்? நல்ல பாட்டு தானே பாடுறோம் நம்ம. உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன். உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திய நீக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை? கண்ணமுடு. உன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு 4 பேர் தயாரா இருக்காங்க. அதுல வழக்குல பிரச்சனை வராம காப்பாத்துறேன். அந்த கடனை தீர்க்க நானே முன்னின்று உனக்கு பணம் தாரேன். காப்பாத்தியாச்சு. தொடர்ந்து என்னை பிடிச்சுக்கா. வெற்றி உண்டு. பாப்பா. பௌர்ணமிக்கு வாங்க. ஃபுல்லு வாங்கிட்டு வா. எப்படி வாங்கிட்டு வரணும்? ஃபுல்லு வாங்கிட்டு வரணும். ஃபுல்லு வாங்கிட்டு வா. கருமசாமிக்கு ராணிப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இங்க ராணிப்பேட்டையாமா? புழுவனி ஆத்தா. ஏ புழுவனி ஆத்தா. எந்த ஊர் ஆத்தா? அரக்கோணம். முழுக்கோணம் யார் இருக்கீங்களா? உனக்கு எந்த ஊருமா? ரத்னகிரி ராணிப்பேட்டை பக்கத்துல முருகப்பெருமான் கோயில் அங்க உண்டுலப்பா. வாடி. கால ராணிப்பேட்டையே தான். யாரு? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா? எண்ணி பார்க்கலையா? வாடா தம்பி. 2 வரங்கள் கேட்டுக்காடா. என்ன வேணும் உனக்கு? பையனுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், என் மனைவியுடைய உடல்நிலை, எப்படி? மனைவியுடைய உடல்நிலை, உடல்நிலைக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஏற்கனவே ஆறு சிகிச்சை இருக்கு. இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். உன் மகன் படித்து வேலைக்கு செல்வான். அதுல வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை பெறுவான். சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். அவன் மனத்தை அடக்கி தாரேன். இடையில ஒரு பெண் அவன் இதயத்தில் புகுந்தாள். அதை மாற்றி தெளிவாக்குகிறேன். போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு கடன் பட்டு வந்தது யாருப்பா? என்ன கடன்? இது யாரு? நீ அண்ணன். நல்ல பேர் 2 தான். கால் வந்துட்டு வாங்க.
அப்படியா? அ. அந்த இடத்த இழக்க